வணக்க மக்களே, பிஓகேன்னு சொல்லப்படுற இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல பயங்கரமான கலவரம் போயிட்டு இருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. இப்போ அதோட லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. சரி மக்களே, எதனால இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு பார்த்துடலாங்க. 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச அந்த டைம்ல ஜம்மு காஷ்மீரை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த அரசர் ஜம்மு காஷ்மீர் மொத்தமா இந்தியாவோட இணைக்கிறதா அறிவிச்சாருங்க. இந்த முடிவை எதிர்த்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்கிற பழங்குடி படைகள் ஜம்மு காஷ்மீருக்குள்ள நுழைஞ்சி பிரச்சனை பண்ணதுனால 1947ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆரம்பிச்ச இந்த போர் ரொம்ப உக்கிரமா பண்ணதுனால 1947-48 காலகட்டத்தில் ஐநா சபை இதில் தலையிட்டு லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஒரு பாலிசியை கொண்டு வந்தாங்க. இதன் காரணமா ஆசாத் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதி மற்றும் கில்கித் பால்டிஸ்தான் ஆகிய பகுதிகள் பாகிஸ்தானோட கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுங்க. இந்த பகுதியை தான் நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு சொல்றாங்க. பொதுவாகவே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கிற மக்களை பாகிஸ்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அவங்களோட வளங்கள் வேணுமே தவிர அந்த மக்களை அவங்க விரும்பவே இல்லை. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு ஒரு தனி சட்டமும் பிஓகேக்கு ஒரு தனி சட்டமும் வகுத்தாங்க. 1947ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தான் அரசாங்கம் பிஓகே மக்களை ஒரு அடிமையா வச்சிருக்கிறதுனால அங்க இருக்கிற மக்களுக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாம பசி, பட்டினி, அடிமைத்தனம், ஊழல் அப்படின்ட்டு ரொம்ப அதிகமானதுனால தான் இந்த போராட்டம் இப்ப வெடிச்சிருக்குங்க. இந்த போராட்டத்தில் பிஓகே மக்கள் வைக்கிற நியாயமான கோரிக்கைகளை பார்த்துடலாம் மக்களே. மனித உரிமை மீறல்கள், உள்ளூரில் இருக்கிற வளங்களை பாகிஸ்தானே சுரண்டி எடுத்துக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அரசாங்கத்தில் இருக்க ஊழல் அதிகமாக இருக்கு, மின்சார கட்டணம் ரொம்ப அதிகமாக இருக்கு, கோதுமை மாவு ரொம்பவே விலை உயர்ந்துருச்சு, பொருளாதார நெருக்கடி ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த எல்லா பிரச்சனையும் சரி செய்யணும் அப்படின்ட்டு பிஓகே மக்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஜேஏஏசி அப்படின்ற அமைப்பின் கீழே தான் இந்த போராட்டத்தெல்லாம் அவங்க முன்வைக்கிறாங்க. இந்த போராட்டத்தை கொஞ்சம் கூட விரும்பாத பாகிஸ்தான் ஜேஏஏசி அமைப்பை தடை செய்யறதா சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கிற தலைவர்களை வேணுனே கைது செய்து சித்திரவதை பண்றாங்க. இன்டர்நெட் சேவையெல்லாம் முழுவதுமாகவே துண்டிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஊர் சொந்த மக்களையே குருவி சுடுற மாதிரி சுட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் இதுவரைக்கும் இறந்துருக்காங்க. பாகிஸ்தான் தரப்புல இருந்து நூற்றுக்கணக்கான ராணுவ வீரர்கள் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் பிஓகே மக்களுடைய இந்த நியாயமான கோரிக்கைகளை பாகிஸ்தான் ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு புரியாத இருக்குது மக்களே. நல்லதே நடக்கும்னு எதிர்பார்ப்போம். நன்றி மக்களே.